நெடுமுனி வேணு வந்து கமல் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய வீட்டில் அடைச்சி வச்சுருக்காரு. இப்போ கமல் சார் அங்கேருந்து தப்பிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா வந்து அவர் வந்து கையிலையும் கால்லையும் வந்து செயின் போட்டிங்கை கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஷார்ட்டில் வந்து அங்கேருந்து உருண்டு வந்து இங்கே வரணும். கட் பண்ணால் இப்போ மேக்கப்லாம் போட்டு கமல் சார் வந்தார். வந்தோடனே கையில் விலங்கெல்லாம் மாட்டினோடனே ரெடி ஆக்ஷன் சொன்னோடனே அவர் அங்கேருந்து அப்படின்னு மெதுவாக வயசான வர்றாரு 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 ஃபுட்டேஜ் போயிட்டு வர்றாரு கட் அப்படின்ட்டார் சங்கர் சார். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான்ற ஒன் மோர்னோடனே மறுபடியும் மறுபடியும் வர்றாரு 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 ஃபுட்டேஜ் போயிடுது கட் அப்படின்ட்டார். என்ன பாலை நடிக்கிறப்ப கரெக்டாக வந்துச்சு, இவன் நடிக்கப்போ வரலையே அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரி என்னுடைய கிளைமேக்ஸ் கட் பண்ணால் வந்து அடுத்த ஷாட்டு இங்கேருந்து அங்கே எடுக்கணுன்னே அங்கே கேமரா வச்சாச்சு. மறுபடியும் ஆக்ஷன் சொன்னோடனே சிலிண்டர்கிட்ட வரவே மாட்டேன். இவன் உருண்டு வந்து இல்லை சார் இப்படி வந்தால் வரணும், எப்படி வர்றது அப்படின்னாரு. படா நீ ஒரு தடவை பண்ணிக்காமின்ட்டு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கையில் செயின் மாட்டிட்டாங்க. மாட்டினா அங்கே கேமரா இருக்குது. உடனே ரெடி பண்ணிக்காமி போல அப்படின்னாரு. அப்படியே கமல் சார் நின்னாரு. அப்படி டடக்குன்னு ஒரு உருண்டை அப்படியே கையை பிடிச்சி இழுத்தேன். இப்படி சிலிண்டர் இப்படி தான் சார் அப்படின்னு. வாட் நான்சென்ஸ், நான் ஓல்டு கெட்டப் நடிச்சிட்டு இருக்கேன், நான் எப்படியா உருண்டை ரொம்ப என்ன நடிச்சிட்டு இருக்கேன். கத்தி கூச்சல் போட்டா செட்ல இருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. கேமரா விட்டு சங்கர் சார் எல்லாம் அசினேட்டர் எல்லாம் காணோம். நம்ப மாட்டேங்க சார், நான் கீழே கையில செயினோட விலங்கோட கையில காலையும் மாட்டிருக்கு. நான் இங்க விழுந்து கிடக்குறேன், கீழே இருக்கேன். இன்னும் என்னை சுத்தி நின்று பேசுறது எல்லாம் சதறி ஓடிட்டாங்க. சங்கர் சார் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் நிக்கிறேன் ஸ்பாட்ல. என்ன நடிச்சிட்டு இருக்க நீ, என்ன கெட்டப் என்ன கேரக்டர் தெரியுமா நீ, என்ன நீ யார், உனக்குலாம் என்ன நடிக்க தெரியும், நீ எப்படி அச்சக்கா பச்சக்கா. அவருக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமோ என்னெல்லாம் தமிழ் தெரியுமோ எல்லா லாங்குவேஜ்லேயும் திட்டார். ரவுண்டு இது போட்டு ட்ராக் போட்டு தீத்துட்டார். திட்டினா ஒரு 10 நிமிஷம் கிளம்பி போயிட்டார். வெளியே போய் ரூமில் போய் உட்காந்துட்டாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மெதுவாக செட்டு சார் அப்படின்னு திறந்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு விலங்க திறந்து விட்டாங்க.